வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான ஹெல்தியான ராகி தோசை செய்ய போறோம். இந்த தோசையை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ராகி தோசை பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவை எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ நம்ம ராகி மாவு கூடவே 1 கப் அளவுக்கு ரவாவை சேர்த்து கலந்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்குவோம். உங்களுக்கு ஒருவேளை ரவா வேணான்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அரிசி மாவுக்கு பதிலாக 1 கப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அரிசி மாவையும் சேர்த்தாச்சு. நாம் இன்றைக்கி இந்த தோசையை புளிக்க வைக்காமல் உடனே செய்ய போகிறோம். அதுக்காக புளிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த தோசை மாவு கூடவே நம்ம வாசத்துக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் நம்ம மாவு கூட சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகை கொஞ்சம் 1-2 உடைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே மாவு கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். இதை தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நாம் மிக்ஸ் பண்ண மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு தோசை நமக்கு நல்ல கிறிஸ்பியாக நமக்கு ஊற்றுறதுக்கும் கரெக்டான அளவில் வரும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாவை கலந்துட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நம்ம தோசையை ஊற்றணும் அப்படின்னா நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லை டைம் ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் நம்ம உடனே கலந்து கூட ஊற்றலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா காய வச்சாச்சு. நம்ம கரைச்சி வச்ச மாவை நம்ம நல்லா நைஸாக ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை மறுபக்கமும் திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே ராகி தோசையை பொறுத்தளவு 2 பக்கமுமே திருப்பி போட்டு நம்ம வேக வச்சதான் நல்லாவே நமக்கு வெந்து ரெடி ஆகி வரும். இப்போ நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக கிறிஸ்பியான ஹெல்தியான ராகி தோசை ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.